இது வித்தியாசமான கேரக்டர் தான் இருக்குன்றது புரிஞ்சுது. அந்த கேரக்டர் பேரை பற்றியோ இல்லை அந்த கேரக்டர் பற்றியோ இதை ஷேர் பண்ணலாமா சார்? எதுவும் சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க சார். ஸோ நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது டேரக்டர்ஸ் உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும்போது அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருப்பீங்க? காண்டா தான். ட்வீட்ஸ் ஆஃப் டைரக்டர் செல்வராகவன் அப்படின்றத பற்றியே நிறைய பேசணும்னு தோணுது. அது மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு கை காட்டுறோம் பாருங்க இது நடந்திருக்கு. உங்களுக்கு நடிகரா இப்படி ஒரு கேரக்டர் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கா சார்? என்ன மாதிரி சார்? ஒரு தில்லம் நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது, ஆசைப்பட்டுக்கலாம். ஓகே, இப்படி தில்லம் நம்பல் அதில் என்ன கேரக்டர் சார்? என்ன எப்படி கேட்குறீங்க? இல்லை சார், சிவாஜி சார் கேரக்டர் சொல்றீங்களா இல்லை பாலையா சார்? நீங்கள் டைரக்ட் பண்ண படம் என்னைக்காவது இதை நம்ம போட்டு பார்க்கலான்னு உங்களுக்கு தோணியிருக்கா? டிவிலையோ? தப்பு பண்ண மாட்டேன். தப்பு பண்ண மாட்டீங்களா? இப்போ இருக்க ஜென்ரேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் தானே இருக்கேன், நான் எங்கே போயிட்டேன். செல்வா சார் அவரோட இலக்கு இப்போதைக்கு எதை நோக்கி இருக்கு? உள்ள ஸ்கூல்லேருந்து வந்திருப்பான், அடிப்பான். உங்கள் இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சார். ஸோ ரொம்ப ஹாப்பி உங்களை ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறதில்ல, குறிப்பாக ஆரியன் பற்றி. பொதுவாக இப்போ ஆக்டிங் பர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் நிறைய ஆக்டர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தனுஷ் சார் மாதிரியான நபர்களோட க்ரோத் வந்து உங்களோட இருந்திருக்கு. இப்போ நம்ம அந்த ஜோனில் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஆக்டிங் வந்து ஒரு சீரியஸாக எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறோன்ற போது உங்களுக்கு இருக்க தாட் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சார். எப்படி சார் ஒர்க் பண்ணுறீங்க ஆஸ் அ ஆக்டராக? எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் சார். நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிறீங்க நடிக்கிறதுக்கு? ஒன்றும் பண்ண மாட்டோம், நத்திங். ஓகே, உள்ள அதுவாக தோணும். ஓகே சார். அது வந்து எப்படி சொல்கிறோம், ரியாக்ஷன்ஸ் த்ரூ ரியாக்ஷன்ஸ். ஏன்னா நீங்கள் ஃபிலிம் இருக்கும்போது டைலாக்ல எழுதிட்டு போயிடுவீங்க, இங்கே த்ரூ எமோஷன்ஸ் ஃபேஸில் சொல்லணும். ஓகே, நைஸ். ஓகே சார். இப்போது ஆரியன் பொறுத்தவரையில் விஷ்ணு சர்மா நிறைய இடங்களில் சொன்னது தான். ஸோ இந்த கதை கேட்கும்போதும் இது என்னோட கேரக்டர் தானே பெருசாக இருக்குது, அவருக்கு அது ஓகேவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டதாகவும் சொல்லியிருந்தாரு. ஸோ ஆரியனோட கதை கேட்கும்போது அந்த டைரக்டர் உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்கள் மனசில் ஒன்றது என்ன? ஏன் அவருக்கு எவ்வளோ பெரிய ஹார்ட் இருக்குன்னு யோசித்தேன். ஓகே, ஒரு படம் அவர் ஹீரோ ஒரு இவ்வளோ ஒரு கேரக்டர் விட்டு கொடுக்குறாரு இல்லையா. நைஸ். சூப்பர் சார். இந்த கேரக்டர் பற்றி ஏதாவது ஷேர் பண்ணலாமா சார்? இது வரைக்கும் நீங்கள் பண்ண கேரக்டர்லேருந்து கண்டிப்பாக இது வித்தியாசமான கேரக்டர் தான் இருக்குன்றது புரிஞ்சுது. அந்த கேரக்டர் பேரை பற்றியோ இல்லை அந்த கேரக்டர் பற்றியோ ஏதாவது ஷேர் பண்ணலாமா சார்? எதுவும் சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க சார். ஸோ என்ன மாதிரி கேரக்டர்ஸ் சார் உங்களுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு? ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் எல்லாமே ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர்ஸ் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறது என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணுறாங்க? இல்லை, அவங்க என்ன அப்ரோச் பண்ணுறாங்க புரியல. என்ன இல்லை சார், உங்களுக்கு வரக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸு கேரக்டர்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்குறேன் சார். டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நிறைய. இது சிலது படமே படம் ஆகாது. ஓகே சார், இந்த இடத்துல நம்ம ஒரு 4 கதை இந்த நல்லா சொன்னாங்களே, ஏன் இன்னும் படம் பண்ணல அப்படின்னு நானே நிறைய வாட்டி வருத்தப்பட்டிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி போனது தான் ஜாஸ்தி. ஓகே ஓகே சார். இப்போது குறிப்பாக நடிக்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கேரக்டருக்குன்றது அந்த ஸ்பாட்டில் நீங்கள் அந்த மொமெண்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க சார். பட் ஃபிசிக்கலாகவும் சரி, நம்ம நடிகராகிட்டோம் அப்படின்னா சில விஷயங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும்ல சார். உடம்பை பார்த்துக்கணும் கரெக்டாக, இந்த டயட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ அது சம்மந்தமாக ஏதாவது ஷேர் பண்ணலாமா? கொடுமையா சார்? இவ்வளோ விஷயம் பார்த்துக்கணும், கை பார்த்துக்கணும், கால் பார்த்துக்கணும், நகம் பார்த்துக்கணும், இல்லை நிறைய பார்த்துக்கணும். ஓகே, அவ்வளோலாம் பார்த்துக்க பிடிக்காது, பொறுமையும் இல்லை. ஓகே. ஸோ தனுஷ் சொன்னாங்க, ஒரு நாள் உனக்கு தெரியும் அப்படின்னா தெரிஞ்சிச்சு. ஓகே. ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே உங்களை வந்து டைரக்டராக பயங்கரமாக பார்த்துட்டு நீங்கள் நடிகராகவும் பயங்கரமாக நீங்கள் வந்து எங்களை நிறைய ஹோல்ட் பண்ணுறீங்க, என்கேஜ் பண்ணுறீங்க. ஸோ இந்த டைமென்ஷன் உங்களோட கெரியரில் நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை. ஸோ அதே மாதிரி தனுஷ் சார் வந்து நிறைய இடங்கள்ல இது சொன்னது தான், படத்தோட மேடைகளில், இன்டர்வியூஸ்ல எல்லாமே. ஸோ இத்தனை தடவை தான் கண்ணை சிமிட்டணும், அத்தனை தடவை தான் கண்ணை சிமிட்டணும், இல்லாட்டி அவர் வந்து மறுபடியும் ஒன் மோர் கேட்டே இருப்பாருன்றது. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு கல்ட்டாக மாறி இருந்திருக்கு. ஸோ நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது டேரக்டர்ஸ் உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும்போது அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருப்பீங்க? காண்டா தான். இல்லை, டெஃபினட்டாக ஐ திங்க் எனக்கு இல்லைங்க, அது வேர்ல்டு வைடு வந்து ஐ திங்க் தட்ஸ் வாட் டைரக்டர்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் எக்ஸ்பெக்ட்.
நீங்கள் கண் சிமிட்டாமல் இருக்கன்னு எதுக்கு சொல்கிறோம்? அது சொல்கிறோன்னா நம்ம சொல்ல வந்தது கரெக்டாக ரீச் ஆகணும் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அதுக்காக தான் அது ஆக்டிங்குடைய ஒரு பார்ட் ஆஃப் ஆக்டிங் லெசன். ஐ திங்க் எல்லாருமே ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல எவ்வளோ பெரிய ஃபிலிம் ஸ்கூல் போனால் கூட அவங்க முதல்ல டீச் பண்ணுறது இதுவாக தான். ஹோல்ட் யுவர் செல்ஃப், லைக் மசில்ஸ் வைஸ் ஆர் இது கண் சமிட்டாதீங்க. அதை நான் சொல்கிற போது வில்லன் ஆகிட்டேன். ஸோ இன்னைக்கு அவர் பேக் டு பேக் படங்கள் டைரக்ட் பண்ணி ஆஸ் அ டைரக்டரா அடுத்தடுத்து வெவ்வேறு ஜானர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆஸ் அ டைரக்டரா தனுஷாரை நீங்கள் ஒரு டைரக்டரா எப்படி பார்க்குறீங்க பிரதர்ன்றதெல்லாம் தாண்டி? பொறாமையாக இருக்கு, இவ்வளோ பண்ணுறாரு. நிறைய நல்ல எப்படி பண்ண முடியும்? டே நைட் நான் பார்த்துருக்கேன். டே நைட் இந்த ஓடுறாரு, அங்கே ஓடுறாரு, இங்கே ஓடுறாரு. ஸோ அதெல்லாம் பாசிபிளான்னு தெரியல. ஓகே சார், என்னால் கஷ்டம் சார். இப்போ பொதுவாக ஒரு கேரக்டர்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த கேரக்டரோட தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பீங்க ஓவர் த இயர்ஸ். அது டெபியூ ஆக்டராக இருந்திருக்கலாம், இல்லை எஸ்டீம்டு ஆக்டர்ஸாக இருந்திருக்கலாம். பட் நீங்கள் ஒரு கேரக்டரை, உங்களுக்கு வரக்கூடிய கேரக்டரை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் அதுக்குள்ளே ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் அதை பார்ப்பீங்கல்ல, டேரக்டர் இதுதான் மீன் பண்ணுறாரு, இதுதான் நம்ம கொடுக்கணுன்றது. ஸோ அதை பற்றி, அந்த ப்ராசஸ் பற்றி ஏதாவது பேசலாமா சார்? நான் ஒன்றுமே பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் அதை படிப்பேன், அவ்வளோதான். படிக்கும்போது தோணும் டெஃபினட்டாக, அது ஞாபகம் இருக்கும். டெஃபினட்டாக அந்த நேரத்தில் திருப்பி ஞாபகம் வரும். ஓகே. ஸோ அதுக்காக அதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும், மெனக்கிடுது அதெல்லாம் இல்லை. ஓகே ஓகே. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகே ஓகே சார். இன்னைக்கு நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஸோ எல்லாரோட படங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஃபிலிம் மேக்கர் நம்ம ஊரில் இல்லை பக்கத்து ஸ்டேட்டில் யாராவது ஷேர் பண்ணலாமா சார்? எப்படி யோசிச்சுட்டு மறந்துருப்பேன். அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கேன். படமா ஏதாவது சொல்லலாமா சார்? ரீசெண்டாக உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணலாம் பார்க்கல. ஓகே. ரீசெண்டாக எதுவும் பார்க்கல. ஏன்னா எனக்கு தேட்டருக்கு போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. சரிங்க சார். நம்ம படம் வருது, நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. பட்டு தேட்டருக்கு போனால் கொஞ்சம் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஃபேன்ஸ் கேட்பாங்க, எப்போ 2002 ஸோ படம் பார்க்க முடியாது. தேட்டருக்கு போய் பார்க்கணும், ரொம்ப படம் மக்களில் ஒருத்தனாக பார்க்கணும், அதை ரொம்ப ஆசை. ஓகே. இப்போ ஓடிடிலலாம் நீங்கள் படம் பார்க்குறது இல்லையா சார்? பார்க்குறேன், அதான் ஓடிடியில் மட்டும் தான் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே சார். ஸோ ஐ திங்க் ஆல் த யங் கைஸ், ஆல் த ஒரு படம் நல்லா இருக்குன்னு நான் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்கு படமே முதல்ல கிளிக்காக இருக்கும், நல்லா இருக்கும், நம்ம உலகம் ஃபுல்லாக பேசுவாங்க. அதில் நானும் ஒருத்தனை தான் சொல்ல முடியும். ஓகே ஓகே சார். பர்ஃபார்மர்ஸா சார், ஆக்டர்ஸா அதுவும் இன்னைக்கு நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அதில் உங்களை கவர்ந்த யாராவது ஒரு ஆக்டர் இருக்காங்களா? நல்லா பண்றாரு இந்த பையன், அந்த மாதிரி? பையன் இல்லைங்க, மிஸ்கின் பையன். ஓகே ஓகே. மிஸ்கின் சார், நைஸ் நைஸ். ஓகே. ஏதாவது ஒரு படம் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? மிஸ்கின் சார் நிறைய படங்கள் இப்போ நடிக்கிறாரு. அது மாவீரன். மாவீரன். நைஸ். சூப்பர் சார். தென் சூப்பர் டீலக்ஸ். சூப்பர் டீலக்ஸ். நைஸ் நைஸ். ஏன்னா நாங்கள் டேரக்டர்ஸாக பார்த்து அட்மையர் ஆனது எங்கள் ஜென்ரேஷனுக்கு இன்னைக்கு அந்த டேரக்டர்ஸ் எல்லாருமே நடிக்கிறதுக்கு நிறைய படங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் நடிக்கிறீங்க, மிஸ்கின் சார் நடிக்கிறாரு, கௌதம் மேனன் சார் நடிக்கிறாரு, அமீர் சார் நடிக்கிறாரு. ஸோ நிறைய பேர் நடிக்கிறீங்க. ரொம்ப சில டேரக்டர்ஸ் மட்டும்தான் நடிக்கலை. ஸோ அதில் மிஸ்கின் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தனித்துவமாக இருக்குது. வேற யாராவது இப்போ கௌதம் சார் நிறைய படங்கள் பண்ணுறாங்க. ஸோ அவருடைய படங்கள்லாம் பார்த்தது உண்டா, இல்லை நீங்கள் எல்லாரும் பேசிக்கிறது உண்டா? அவங்க பேசிக்குவாங்கன்னு தெரியாது. ஐ ஆல்வேஸ் ஸ்டே அவே. ஓகே. நிறைய ஃபேமிலி, நிறைய இது டைம் அதுக்கே கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ அவங்களும் கூப்பிட மாட்டாங்க, நானும் போகிறதில்ல. என்ன சார் சொல்கிறீங்க எப்படி? ஓகே சார். ஸோ இப்போ நாங்கள் இப்போ ரீரிலீஸ் விஷயங்கள்லாம் பயங்கர இதுவாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஆரம்பித்ததே உங்களுடைய படத்தில் இருந்து தான். திடீர்னு புதுப்பேட்டை ரீரிலீஸ் ஆகும், 1001 ரீரிலீஸ் ஆகும். இன்றைக்கி எல்லா படங்களுமே ரீரிலீஸ்ன்றது ஒரு கல்ச்சரே ஃபார்ம் ஆகி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய படம், நீங்கள் டைரக்ட் பண்ண படம், என்னைக்காவது இதை நம்ம போட்டு பார்க்கலான்னு உங்களுக்கு தோணியிருக்கா? டிவிலையோ? தப்பு பண்ண மாட்டேன். தப்பு பண்ண மாட்டீங்களா? அந்த தப்பை மட்டும் பண்ண. ஏன் சார்? நிறைய எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பிடிக்காது. பிடிக்காதா? எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன் சார். அது ஏதோ உங்க பெருந்தன்மையை காட்டுது. ஐ டோன்ட் லைக் டு வாட்ச் வாட் ஐ ஹவ் டன். நைஸ். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் எப்பயுமே ரீவிசிட் பண்ணுற ஒரு படம் சொல்லலாமா? அது எந்த மொழியாக? காட்ஃபாதர். சூப்பர். ஓகே ஓகே சார். ஸோ ஆஸ் அன் ஆக்டராக நீங்கள் எடுத்துக்கிட்ட டேக் அவேன்னு ஏதாவது ஒரு படம் சொல்லலாமா சார்? ஏதோ ஒரு கேரக்டர் சொல்லலாமா நீங்கள் பண்ணதில்?
நான் நடிச்சது. ஆமா சார். அதான் சொன்னேன், ஒன்றும் இல்லை. டேக்அவே சார். ஒன்றும் இல்லை, ஒன்றும். டைரக்டர், ஸ்கிரீன் ரைட்டர் செல்வராகவனை மிஸ் பண்றீங்களா? இருந்துட்டு தானே இருக்கும். இல்லை சார், இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போ நானே வருவேன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 படம். ஆல்வேஸ் பீன் ரைட்டிங். ஓகே. எழுதிட்டே தான் இருப்பேன். ஓகே. ஐ திங்க் ரைட்டிங் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஃபினிஷிங் புதுப்பேட்டை 2. சூப்பர். ஸோ நிறைய ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகே டன் சார். 7G to ஜிவிபி சார் வச்சு நீங்கள் பண்ண மென்டல் மனதில் 2ம் ப்ராசஸில் இருக்குன்றது தெரியும். எந்த லெவலில் இருக்கு? 60% 50% முடிஞ்சிருச்சு. என்னது சார்? இந்த படம் 2மே ப்ராசஸிங் எங்க தாண்டி போயிடுச்சு. ஓகே ஓகே. எப்போ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 26ல நாங்கள் 2 படத்தையும் எதிர்பார்க்கலாமா? டெஃபினட்டா. என்ன மாதிரி படமா இருக்குன்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா 7G ஒரு கல்ட், அதோட சீக்வல் வரும்போது அது எப்படி இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னும் நீங்க ஜிவி சாரோட சேரும்போது அது எப்படி வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது 2ம் எப்படியான ஒரு படம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சொல்ல மாட்டேன். சொல்ல சரி சார், ஏதாவது சொல்லுங்க சார். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இட். 2 படமும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆன படம். ஓகே. ரெண்டும் சிமிலர் எங்கேயுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம். இது 7G to கஷ்டம் முதல்ல பண்ணுறது. அதான் செத்து போச்சு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் என்ன பார்ட் 2. ஸோ அதே மாதிரி இது மென்டல் மனதில் அது தெரியல, அவங்க ஜென்னிசெட்டு ஏதோ சொல்கிறாங்க. ஐ திங்க் அதே மாதிரி இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். ஓகே ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யாரு சார்? எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் ஆப்வியஸ்லி. ஸோ ரொம்ப பிடிக்கும். ஜென்ரல் நான் சினிமான்னு கேட்கல, இப்போ இருக்க ஜென்ரேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் தானே இருக்கேன், நான் எங்கே போயிட்டேன். நான் ஜென்ரேஷன் தான் தாண்டி ஜீவிக்கிற ஒரு பர்சன். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் தேர். ஓகே. ஸோ திடீர்னு அப்பப்போ உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ட்வீட் வந்து எல்லாரையும் யோசிக்க வச்சிடும் சார். என்ன மனநிலை நீங்கள் அந்த ட்வீட்டை போடுறீங்கன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப ஃபேக்டாக இருக்கும், நியாயமாக இருக்கும், ஆமா இல்லைன்னு தோணும். ஸோ எங்கள் எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ட்வீட்ஸ் ஆஃப் டைரக்டர் செல்வராகவன் அப்படின்றத பற்றியே நிறைய பேசணும்னு தோணுது. அது மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு கை காட்டுறோம் பாருங்கள் இது நடந்திருக்கு உங்களுக்கு. நீங்கள் இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு உள்ள டச் ஆகி அந்த பாதையில் போகாமல் இருந்தால் நல்லது, சந்தோஷம். அந்த ஒரு தானே தவிர ட்வீட்டோ அது பேர் தெரியாது சார். ஆரியானை பொறுத்தவரையில் நீங்கள் நிறைய ரிவீல் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. எவ்வளோ ரிவீல் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா உங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும் போது அந்த சைக்கோ பாத் கேரக்டர்ன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்ட விதத்தை எவ்வளோ ரிவீல் பண்ணலாமோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார். சொல்ல மாட்டேன் சார். என்ன சார் ஆரியன் ப்ரொமோஷனில் இருந்துக்கிட்டு நீங்கள் நல்லா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதான் நான் சொன்னேன், எனக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டூயிங் இட். ஐ திங்க் காப் விஷ்ணு விஷால். ஸோ ஐ திங்க் தியேட்டரில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் படம். ஓகே. உங்களுக்கு நடிகரா இப்படி ஒரு கேரக்டர் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கா சார்? என்ன மாதிரி சார்? இது ஒரு தில்லம் நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது, ஆசைப்பட்டுக்கலாம். ஓகே. இப்படி தில்லம் நம்பல் அதில் என்ன கேரக்டர் சார்? ஏங்க என்ன எப்படி கேட்குறீங்க? இல்லை சார், சிவாஜி சார் கேரக்டர் சொல்கிறீங்களா இல்லை பாலையா சார் கேரக்டர்? ரைட், அதனால கேட்குறேன் சார். ஓகே. அந்த மாதிரி ஏன் சார் அந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஏன்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்க படங்கள், நீங்கள் நடித்த படங்களோட சம்மந்தமே இருக்காது. அது ஐ திங்க் ஏன்னா நான் ரொம்ப ரசித்த கேரக்டர். ஐ திங்க் அதில் அவருக்கு எல்லாமே நடக்கும். பாவம், லவ் ஃபெயிலியர் ஆகும், இதெல்லாம் லைஃப் நிறையா எங்கேயோ இருப்பார். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ரொம்ப அனுபவித்து பார்த்த கேரக்டர்ஸில் அது ஒன்று. ஓகே ஓகே சார். நீங்கள் சோஷியல் மீடியாவில் சார் ரொம்ப சீனியர்ஸ் வந்து சினிமாவில் இருக்கவங்க சஜஸ்ட் பண்ணுற சில படங்கள் அப்படின்றது பயங்கரமாக ஒர்க் ஆகுது சார். நீங்கள் இப்போ அடுத்த ஜென்சி இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஒரு 4 படம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்டா பசங்களான்ற மாதிரி நீங்கள் ஏதாவது 4 படத்தை சொல்லலாமா சார்? நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு. என்ன சார் சொல்லுங்க? நாங்கள் அந்த இதில் ஜென்சியில் இருக்கும். எனக்கு யாராவது சொல்லுவாங்களோ கேட்டுட்டுப்பேன், நான் சொல்லறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை சார், நீங்கள் தில்லான மோகனாம்பல் வந்து சொல்கிற மாதிரி ரொம்ப நல்ல படம், சூப்பரான சூப்பர் ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா? காட்ஃபாதர் இங்கிலீஷ். ஓகே. தென் எல்லாம் இது ஆல்மோஸ்ட் ஆல் இவருடைய கியூபிரிக் ஃபிலிம்ஸ், குவிண்டன் டாரன்டினோ, அது பயங்கரமாக இருக்கும். நிறைய படம். நம்ம ஊரில் சார்? நம்ம ஊரில் சொன்னால தில்லான மோகனாம்பல் சொன்னீங்க. ஆமாம், அவ்வளோ பேரும் இவரு படம் எல்லாம் சொன்னேன். எம்ஜிஆர் படம் எல்லாமே.
ஓகே. துயரமே வராது நம்மளுக்கு. எல்லாம் அவர் பார்த்துப்பார். அழுவவே வைக்க மாட்டார், ஜாலியாக இருக்கும். ஏன்னா 2 படம் நாங்கள் பார்க்க போகிற அடுத்த வருஷம். நடிகராகவும் நிறைய படங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது புரிஞ்சுது. செல்வா சார் ஓட இலக்கு இப்போதைக்கு எதை நோக்கி இருக்கு? உள்ள ஸ்கூல்லேருந்து வந்திருப்பான், போகணும், அடிப்பான், போகணும், அவ்வளோதான். அதை தாண்டி யோசிக்கிறது இல்லை. ஓகே. இப்போ அடுத்து என்ன, அந்த 1 மணி நேரத்தில் என்னவோ அதுதான். ஓகே சார். இப்போ உங்கள் பசங்க எல்லாருக்குமே வந்து உங்களோட நீங்கள் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் தாண்டி உங்களை நடிகராக நிறைய படங்களை ஸ்க்ரீனில் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்களா, நான் இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு? அவங்க ஃபஸ்ட்டு எதையும் பார்க்க மாட்டாங்க. என்னவோ சம் காரணத்தால் நான் ஒரு டைரக்டராகவும் கிளிக் ஆகலை, அவங்கக்கிட்ட ஆக்டராகவும் கிளிக் ஆகலை. அவங்களுக்கு என்னவோ என்ன பிடிக்கல. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? உங்களை பிடிச்ச பல பேர் இருக்கோம் சார். நாங்கள் அவன் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க, ஐ டோன்ட் லைக் டு வாட்ச் யூ பா. அவங்க சுதந்திரம். அது ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய படங்கள் எல்லாம் அவருக்கு புரியும், அதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க சார். மேபி. சூப்பர் சார். ஆரியன்லாம் நாங்கள் உங்களை டெரிஃபிக்காக பார்க்கறதுக்காக காத்திருக்கோம். அடுத்தடுத்து உங்களை நிறைய படங்களில் பார்க்கணும். இப்போ பல்டி மாதிரியான வேற மொழி படங்கள்லையும் உங்களை நாங்கள் பார்க்க செலிப்ரேட் பண்ண காத்திருக்கோம் சார். குறிப்பாக உங்களோட டைரக்ஷனில் வரக்கூடிய அடுத்தடுத்த படங்கள் 7G2, மென்டல் மனதில், அடுத்து நீங்கள் எழுதிட்டு இருக்க விஷயங்கள், புதுப்பேட்டை 2, இது எல்லாத்தையும் பார்த்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக காத்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளிவீச தெய்வீக மனம் கமழும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.